இன்னும் தனியா பழத்தை பிரிச்சுட்டு இருக்கீங்க, யாரும் வரலையா? இல்லைங்க, மாதுளம்பழம் சொல்லிட்டு எலுமிச்சம்பழம் சைஸ் கொடுத்து என்னவே ஏமாத்தி விட்டான். ஆனா தேங்காய் பெருசா கொடுத்துருக்கான்ல. ஆமாங்க, சரியா மட்டை தம்பி ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்கட்டுமா. நல்லா இருக்கீங்களா தம்பி? என்னடா ராஜேந்திரா இன்னும் இந்த பழத்தையே போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கே? ஏக்கா, இந்த பழத்தை நல்லா பார்த்து வைக்க வேண்டாமா? ஏதோ அழுகுனுக்கு இருந்துச்சுன்னா பழம் வாங்கும் போதே பார்த்து வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து அது உடஞ்சிருக்கு இது உடஞ்சிருக்கு. நீ ஏக்கா சொல்ல மாட்ட? நேற்றுக்கு மார்க்கெட்ல சரியான கூட்டம். இதே எங்க ஊர் பழனி மார்க்கெட் ஆச்சு ஒன்னே பிதிக்கு பார்த்து வாங்கியிருப்பேன். நேற்று கோயம்பேடு மார்க்கெட்ல என்ன பிதிக்கிட்டாங்க. வாங்க வணக்கம் வணக்கம். ராஜேந்திரா, குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா. வேண்டாமா, நான் இங்க ஏற்கனவே சாப்பிட்டு வந்துட்டோம். ஏற்பாடுலாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்காமா? கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க பயப்படுறீங்க? ஹலோ, இது சம்பந்தமா சார். நான் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். பாப்போம், அப்படி இல்லைன்னா மேல மேல போயிட்டே இருப்பேன். நான் அப்புறம் பேசுறேன். நல்லா புழுகுறான்டா. என்னங்க தம்பி இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்க? உங்களை முன்னாடியே எதிர்பார்த்தோம். நீங்க எதிர்பார்க்கறீங்க நீ தப்பே இல்ல. ஆனா பொதுமக்கள் என்கிட்ட இன்னும் அதிகமா எதிர்பார்க்கறாங்களே. பொது வாழ்க்கையில ஒரு அரசியல்வாதி என்ன செய்யணுமோ அந்த கடமையை செஞ்சுட்டு தான் வர. சொந்த பந்தம்ல 2ஆம் பட்சம் தான். இப்போ என்ன பொது சேவை பண்ணிட்டு வர்றீங்க? கிருஷ்ணம்பேட்டை சுடுகாடு இல்ல? என்ன சுடுகாடா? கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாடு அது ரொம்ப நாளா புதுப்பிக்கப்படாம இருந்துச்சு. அதை புதுப்பிக்கணும்னு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு மனு கொடுத்துட்டு வரேன். புதுப்பிச்சு என்ன பண்ண போறீங்க? உன்ன மாதிரி வேஸ்ட் டிக்கெட்லாம் போட்டு எரிக்க தாண்டா. ஏங்க, எங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டுருங்க. ஏய் சி, வாயை மூடி. நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியடி. ஒரு ஃபங்க்ஷன்னா விடியறதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குவியா? அரசியல்வாதிக்கு என்னடி அழகு? எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் லேட்டா போகணும்டி. அதான் எனக்கு தெரியுமே. என்னடா உனக்கு என்ன தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில ஜாமான் வாங்க போயிருந்தேன். நீங்க அந்த சலன் கடையில் உட்காந்துருந்தீங்க. அப்போ கிருஷ்ணாம்பேட்டைக்காக நீங்க பண்ண ஆர்ப்பாட்டம் எல்லாம் அதெல்லாம் போய் ரொம்ப நேரம் வெளியே தான் நின்று இருந்தாரு. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் லேட்டா வரலான்ட்டு ஐடியா. அப்பதான் நம்ம இவரை மதிப்போமா. டேய் கருவாப்பையில வாயை மூடுறா. இனி ஒரு வார்த்தை பேசுன பல்ல உடைச்சிடுவான் பாடவா. இங்க பாருங்க, இந்த வேலையில ஏன்ட்ட வச்சுக்காதீங்க. நான் தெக்கத்திக்காரன். டேய் என்னடா வடக்கு தெக்குன்னு பிரிவினை பேசுற? கோட்டல ஒரு மாலை போட்டுருவான் ராஸ்கல். சார் பேசாம இருங்க, வந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம. நீங்க வேற சார். உங்களை மாதிரி கேரக்டர் ரொம்ப பேர் இருக்காங்க இப்படி டைலாக் பேசுறதுக்கு. எங்க போனாலும் இதை பேசாதீங்க அதை பேசாதீங்கன்னுட்டு. இத பாருங்க, இப்ப நீங்க பேசுறத நிறுத்த போறீங்களா இல்லையா? என்னது நிறுத்தணுமா? நிறுத்தாட்டி ரெடி பண்ணுவேன். எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன், வாபஸ் வாங்கிடுவேன். மற்ற ஏற்பாடுலாம் கவனிக்கலாமே. ஆமா, அபி ஆனந்தி ஆர்த்தி எல்லாம் எங்க காணோம்? ஆனந்திய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அபி அபி சீக்கிரம் வாங்கம்மா. வாங்க சார். ஹலோ, எப்ப சார் வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். என்னம்மா இவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க? ஆனந்திய ரெடி பண்ண வேண்டாமாமா? அதானே, கார்த்திக் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாமா? கார்த்திக் சார் இம்ப்ரெஸ் ஆனதுனால தானே இப்ப இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன வம்புக்கு இருக்காதம்மா. என்ன பாரதி சார் பேசாமே நின்னுட்டு இருக்கீங்க? என்ன அவர் பேசலன்னு என்ன வம்புக்கு எடுக்கிறீங்களா? நான் இந்த விளையாட்டுக்கெல்லாம் வரல. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா அப்புறம் யாருக்கிட்ட தான் வம்புழுக்கிறது? ராஜேஷ் சார் இன்னும் வரல. ஆமா ஆர்த்தி, ராஜேஷ் எங்க காணோம்? வரேன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம்? தெரியலையே. இல்ல, நான் தான் அவரை ஒரு வேலையை அமைச்சிருக்கேன். நீ என்னம்மா வேலைக்கு அமிச்ச? சின்ன வேலைதான், இப்ப வந்துடுவாரு. இருங்க, இப்ப வந்துடுறேன். திருவேங்கட சார், ஒரே வெயிலா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? ஒண்ணுல உங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கோயில் பூரா ஏசி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் கோவில் புற ஏசி வந்தமா ஓசியில சாப்பிட்டமா போனோமான்னு இல்லாம உங்க வீட்டு அம்மா கிட்ட சொல்லட்டா? ஏற்கனவே அவ எலெக்ஷன் நிக்க மாட்டாங்கறா. நீங்க வேற வாயை கலராதீங்க சார். அப்படியே எங்க பத்திரிகைக்கு ஒரு பேட்டின்னு கொடுக்குறீங்களா? ரொம்ப அவசியம். என்ன டைம்ஸ்? டைம்ஸ் இல்ல, பராசக்தி பத்திரிக்கை. முடியாது. என்னக்கா ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாஸ்கர் அழிச்சிட்டு வரதா ராஜேஷ் அனுப்பியிருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்குமா சாரதா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீங்க கவலைப்படாம இருங்க.
ரெடியா போலாமா? டேய் நில்லுங்கடா, நில்லுங்கறல்ல. எங்கடா போறீங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்துக்கிட்டு? கோயிலுக்கு போறேன். எதுக்குடா கோயிலுக்கு? அங்க ஆனந்திக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, அவைக்கு நான் மறுத்தாலி கட்ட போறேன். என்னடா சொன்ன? என்ன தைரியம் இருந்தா இதை நீ என்கிட்டயே சொல்லுவ? இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்லக்கூடாது? ஏண்டா, நான் இங்க ஒருத்தி உயிரை கொடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ராப்பகலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடா ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ ஹலோ, நான் சங்கீதா பேசுறேன். அத்தை இருக்காங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிடுறேன். நான் சொல்றத கேளுடா. அந்த கேடு கட்டவன தலை முழுகிட்டு உருப்படுற வழியை பாருடா. அம்மா, இவ ஒருத்தி நடுவுல அம்மா அம்மா நடிச்சு சும்மா ரெடி. டேய் பாஸ்கரா, வேணாண்டா, நான் சொல்றத கேளுடா. நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுமா. டேய் பாஸ்கரா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? இங்க பாரு, என் பேச்ச நீ கேட்கலன்னு வச்சுக்கே, நீ உருப்படவே மாட்டேடா. டேய், அந்த அபியை மறந்துட்டு சங்கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவிக்கும் எனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அது நிச்சயம், அது உறுதியான விஷயம். அடே, ஏன்டா இப்படி அபி அபின்னு கிறுக்கு பிடிச்சு அலையற? அவதான் உன்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளேடா. நீ வேற இல்லம்மா. ஏண்டா, நீ ஏன்டா இப்படி அபி அபின்னு அபி பைத்தியம் பிடிச்சு அலையற? அவதான் உன்னை ஏற எடுத்து பார்க்க கண்டிப்பா மாட்டேங்கிறாளேடா. அவனை ஏத்துப்பாமா. அவ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவியும் மனசு மாதிரி என்ன ஏத்துப்பா. இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். டேய், அவ உன்னை எத்தனை வாட்டி அவமானப்படுத்திருக்காடா? அது எல்லாத்தையும் மறந்துட்டியாடா பாவி? சும்மா அதே பேசிட்டு இருக்காதேமா. எதுவா இருந்தாலும் சரி, அவிய பொண்டாட்டிங்கிறத நான் மறக்கல. எங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். டேய் டேய் டேய், நான் அந்த சங்கீதா உனக்காக பார்த்து வச்சிருக்கேன்டா. அவ அருமையான பொண்ணுடா, குணவதிடா, பெரிய கோடீஸ்வரிடா. அந்த சங்கீதா நான் அவளை நேர்ல கூட பார்த்தது இல்ல. சும்மா அவளை கட்டிக்க சொன்னா எப்படி அவளை கட்டிக்க முடியும்? எனக்கு அபிதான் முக்கியம். எனக்கு அவளுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். டேய் வாடா போலாம். டேய், நீ உருப்படவே மாட்டடா. உருப்படவே போற விடுமா. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? என்ன சினிமா இப்படிலாம் பேசுனே? டேய் ஆட்டோக்காரா, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். நீ தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற. ஒண்ணு முதல்ல ஒதுக்கணும்டா. டேய் பாஸ்கரா, போகாதடா, நான் சொல்றத கேளுடா. டேய் பாஸ்கரா, நில்லுடா. டேய் பாஸ்கரா, அம்மா சொல்றத கேளுடா, நில்லுடா, போகாத. டேய் பாஸ்கரா, வேணாம்டா. டேய் எடுவட்ட பைய வண்டி எடுக்காதடா, நில்லுடா. டேய் இவ்வளவு சொல்றல, நில்லுடா. டேய் பாஸ்கரா, ஐயோ 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 ஐயோ, நாசமா போறவனே, உருப்படாத பயலே. மகாலட்சுமியை வேண்டான்னு சொல்லிட்டு மூதேவியை தேடி போறியடா. உருப்படுவியா நீ? உருப்படுவியா? ஐயோ, அந்த குடும்பத்தை சிரிக்கிங்க என் பிள்ளைய மருந்து வச்சு மயக்கிட்டாளுங்க. நாசமா போறவளுங்க, நாசமா போறவளுங்க. நல்லா இருப்பாளுங்களா? நல்லாவே இருக்க மாட்டாளுங்க. ஐயோ, என் பிள்ளைய இப்படி இழுத்துட்டாளுங்களே. லக்ன பத்திரிகை வாசிக்கலாமா? வாசிங்க. இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஏன் அது நானே வந்துட்டேனே. அதுவும் இல்லாம வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, வாசிச்சிட வேண்டியதானே? இல்ல, கொஞ்ச நேரம் போகட்டும். ஏன் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணீங்களா? இப்ப நல்ல நேரம் தான் போயின்னு இருக்கு. ஒருவேளை கெட்ட நேரத்துக்காக வெயிட் பண்ணாங்களா என்னமோ? என்னங்க இது? இல்லம்மா, நல்ல நேரம் போயிட்டுன்னு சொல்றாரு, அதுக்காக சொன்னம்மா. அம்மா, ஏமா வெயிட் பண்ணணும்? இல்ல அபி, இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாமே. நான் சாகல யோசிச்சு நிற்கிற பாசகல. அட வான்றல.
சகல. ஐயா, வாங்க தம்பி, உட்காருங்க. வாங்க பாஸ்கர், உட்காருங்க. என்ன இவ்வளோ லேட்டு? சாரி, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏதோ நான் தான் லேட்டா வந்தேன்னு சொன்னீங்க. பாஸ்கர் ரொம்ப லேட்டா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருங்க. நீங்க உட்காருங்க தம்பி. சாமி, ஆரம்பிச்சிருங்க. சுபமஸ்து. நிகழும் சர்வஜித் வருடம் ஆனி மாதம் 21ஆம் நாள் 5/7/2007 வியாழக்கிழமை சுபயோக சுபதினத்தில் சென்னையை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி கற்பகம் தம்பதியரின் குமாரத்தி ஆனந்திக்கும், திருச்சியை சேர்ந்த அமரர் ராமலிங்கம் கனகவல்லி தம்பதியரின் குமாரன் கார்த்திக்கும் திருமணம் செய்து வைப்பது என்று சுப முடிவு செய்து ஆண்டவன் அனுகிரகத்தாலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தாலும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. தட்டை மாத்திக்கலாமா? ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்திக் சைடுல தட்டை வாங்கறதுக்கு முறையா யாரும் இருக்காப்ல தெரியலையே. இல்லை, நான் இருக்கேன். அவரோட நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச ஒரு சகோதர ஸ்தானத்தில் நான் இருக்கேன். நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம்ல? சரி சரி. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜாஜ சேவேந்திரஜே பிரதிஷ்டதே தனம் தானியம் வசம் பகபுத்திர லாபம் சததம் மஸ்ஸரம் தீர்க்கமாயுஹு. அம்மா, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்தது. எல்லாரும் சாப்பிட போலாம். கூட்டிட்டு போலாம், வா வா. ரொம்ப சந்தோஷம். பாப்பா. தம்பி, இப்படி வாங்க. சகல. என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. துணி மாத்திட்டு வாங்க. சகல வாங்க வாங்க. போங்க. அம்மா, எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிடலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு இல்ல, சாப்பிட போலாமே. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன். என்னம்மா நீ ஆரம்பத்துல இருந்தே 5 நிமிஷம் சொல்லிட்டே இருக்க, என்ன ஆச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. என்னம்மா நடக்குது? அபி, ஆனந்தியோட நிச்சயதார்த்தத்தை கோயில்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்லயே வச்சிருக்கலாம். நான் கோயில்ல வச்சதுக்கு காரணம் உனக்காக தான்மா. என்னம்மா சொல்ற? அபி, ஒரு தாயோட ஸ்தானத்துல இருந்து நீ நல்லா யோசிச்சு பாரு. தன்னோட பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணுங்கிறது தான் அவளோட எண்ணமா இருக்கும். மத்ததெல்லாம் 2ஆம் பட்சம்தான். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? அபி, பாஸ்கரோட நீ சேர்ந்து வாழணும்.